வார்த்தைக்கு செல்லலாம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள், நோட்டு பெண் எடுத்துக்கிடுங்க. இன்றைக்கு டாபிக் என்னன்னா, எந்த மட்டும், ஹவு லாங், எந்த மட்டும், எந்த மட்டும். இன்னைக்கு டாபிக் எந்த மட்டும். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகத்தில், கர்த்தருடைய பிள்ளைகளை, 18ஆம் அதிகாரத்தில், 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். 1 Kings chapter 18 verse 21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. மறுபடியும், அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த மட்டும், எந்த மட்டும், ஹவு லாங். இன்னைக்கு டாபிக் எந்த மட்டும். எவ்வளவு நாட்கள், எவ்வளவு காலங்கள் இப்படி இருப்பீர்கள்? ஆண்டவர் ஒரு கேள்வியை இன்னைக்கு சாயங்காலம் என்னுடைய அறையில், ஆண்டவரே இன்னைக்கு புதன்கிழமை மிஷினரிகளுக்காக ஜெபிக்கணும், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும்னு நான் தேவனுடைய முகத்தை சின்சியராக பார்க்கும்போது, ஹவு லாங், எந்த மட்டும் என்ற வார்த்தையை ஆண்டவர் என் இருதயத்தில் எழுப்பினார். எலியா சொல்லுகிற வார்த்தை, வேதம் சொல்லுகிறது, ஜனத்தண்டைக்கு வருகிறான். எந்த மட்டும் நீங்க 2 நினைவுகளால, 2 ஒப்பீனியன்ஸ் அல்லது டபுள் மைண்டட் அப்படி கூட சொல்லலாம். 2 நினைவுகள், 2 சிந்தனைகள், குந்தி குந்தி நடப்பீர்கள். 2 சிந்தனை ஒருவனுக்கு இருந்தால், அவனுடைய அப்படிப்பட்ட சிந்தனை இருந்தால் அவனுடைய நடையில ஒரு பிழை வந்துடும். ஒரு கான்ஃபிடென்ட்டா நடக்க முடியாது. என் மைண்ட்ல 2 விதமான சிந்தனையோடு நான் வாழ்ந்தேன்னா, என்னால் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிறிஸ்டியனா என்னால் இருக்க முடியாது. இப்படி சாயலாமா, இப்படி சாயலாமா, எந்த பக்கம் நான் தாவலாம் அப்படின்னு தான் என்னுடைய மனது செல்லும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த மட்டும் எலியா சொல்றார். ஏனென்றால் ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் யெசபேல் பந்தியில், வசனத்தில் படிக்கிறேன், 19ஆம் வசனத்தில், கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், யெசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர் என்னிடத்தில் கூட்டி கொண்டு வர ஆட்களை அனுப்பு என்றார். ஒரு பக்கம் பாகால் தீர்க்கதரிசிகள் 450, இன்னொரு பக்கம் யெசபேல் என்ற பயங்கரமான பிசாசின் ஆவி பிடித்த அந்த பெண்மணியுடைய டீம்ல இருக்கிற தீர்க்கதரிசிகள் 400 பேர். 450 + 400, 850 பேர் ஒரு பக்கம். மறுமுனையில் எலியா ஒருவரை தவிர வேறு ஒருவருமே இல்லை. இங்க என்ன ஒரு சவால், அக்கினி அருளும் தெய்வம் தான் தெய்வம். இதுதான் அன்னைக்கு உள்ள பிரச்சனை. எந்த தெய்வம் அக்கினியை அருளுகிறதோ அதுதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச், அல்லாவிட்டால் ஒரு சவால். சவாலை சந்திக்க ஒரு பக்கம் 850 பேர் இருக்காங்க, மறுபக்கம் எலியா ஒருவன் மட்டும் நிற்கிறார். அப்போ அந்த சிச்சுவேஷன்ல தான் எலியா சொல்றாரு ஜனங்களை பார்த்து, எந்த மட்டும், ஹவு லாங், 2 நினைவுகளால குந்தி குந்தி நடப்பீர்கள். ஒன்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், அல்லாவிட்டால் பாகால் தெய்வமானால் அவனை போய் பின்பற்று அப்படின்னு ஒரு சேலஞ்சு ஒன்று சொல்றாரு, கொடுக்கிறாரு. ஆனால் ஜனங்களோ
பிரதியுத்தரமாக எந்த பதிலும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்துக்கிட்டாங்க. பெரிய ஞானவான்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா எஸ் சொல்ல மாட்டாங்க, நோன்னு சொல்ல மாட்டாங்க, அமைதியா இருந்துக்கிடுவாங்க. பெரிய ஞானவான்கள் போல அவங்க இருப்பாங்க. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதலை உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷன் மேலும் ஒரு எழுப்புதலை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். அந்த எழுப்புதலின் அலையில நீங்க மிதக்கணும், நீங்க மூழ்கணும். அந்த சரியான ரிவைவல் உங்களுக்குள்ள வரணும். அப்போ அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது என்னன்னா, எவ்வளவு காலம் இப்படி இரண்டு நினைவுகளால நீங்க நடப்பீங்க. இரண்டு நினைவுகள் பைபிள்ல படிக்கிறோம். யாக்கோபு நிருபம் உங்க எல்லாருக்கும் தெரியும். 1ஆம் அதிகாரத்தில் நான் அதை திருப்புறேன். 8ஆம் வசனத்தை நீங்க எடுங்க. யாக்கோபின் நிருபத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். நீங்க அந்த வசனத்தை நீங்க பார்க்கணும் என்று கர்த்தருடைய நாமத்தினால ஸ்கிரீன்ல அந்த வசனத்தை போடுவாங்க. யாக்கோபு 1:8 தேவனுடைய பிள்ளைகளை, இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இருமனம், டபுள் மைண்டட் மேன். அதோட 2 ஒப்பீனியனோட இரண்டு நினைவுகள் வந்துட்டா அவர் சொல்றாரு, குந்தி குந்தி நடப்பீங்க. சீரான நடை, சிறப்பான நடை, ஒழுங்கான நடை, விவேகமான நடை இருக்காது. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கு? உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? உங்களுடைய தோற்றங்கள் எப்படி இருக்குது? இரண்டு நினைவுகள். அந்த ஜனங்கள் அன்னைக்கு அந்த 450 பக்கம் 850 பக்கம் மக்கள் ஒரு பக்கம் அந்த பிசாசின் கூட்டம் நிற்குது. இன்னொரு பக்கம் எலியா மட்டும் நின்று சேலஞ்சு பண்றாரு. ஆனால் அந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு வார்த்தையும் பேசாம, ஒரு மறு உத்தரவு சொல்லாம அமைதியா இருந்துக்கிட்டாங்க. இப்படியே எவ்வளவு காலம் இருப்பீங்கப்பா? இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்லைன்ல தினந்தோறும் பாரத்தோடு இன்னைக்கெல்லாம் தெரியல, தினந்தோறும் சாயங்காலத்தில் இதுக்காக வொர்ஷிப் டீம் ஓடி வராங்க, மீடியா டீம் ஓடி வராங்க. இந்த தினந்தோறும் மீட்டிங்ஸை நடத்தணும்னு எங்களுக்கு வெளியே கூட்டங்களுக்கு போகணும், இந்த ஊழியத்தையும் பார்க்கணும். கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு பாரம், அதை நிறைவேற்றதுக்கு நாங்கள் பிரயாசப்படுறோம். பிரியமானவர்களே, அப்போ இந்த நாட்களில் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன், இவனு எவ்வளவு காலம் நம்ம செய்தியை கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியாக நம்முடைய நினைவுகளை சீர்படுத்தாமல் இருப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். 2 நினைவுகள். அதுதான் இன்னைக்கு மனுஷன் லைஃப்ல ஒரு பெரிய போராட்டம். இந்த மாதிரி பிரசங்கம் கேட்கும்போது, ஆமாண்டவரே நான் உம்மை தேடுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஆலயத்துக்கு போய் உங்கள் பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்கும்போது, ஆமாண்டவரே ஒப்பு கொடுக்குறேன், ஆமாண்டவரே ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஏதாவது நம்முடைய தேவைகள் இருக்கும்போது அல்லது பிரச்சனைகள், வியாதிகள், ஆண்டவர் ஆமாண்டவரே ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு நினைவுகள். மறுபக்கம் பார்த்தா வேறொரு நினைவுகள். உலகத்துக்கு அடுத்த காரியம் நம்மை இழுக்கிறது. சிற்றின்ப மயக்கம் நம்மை தள்ளாடும்படி செய்கிறது. அன்னைக்கு எலியா உரத்த குரலில் ஒரு சவால் நிறைந்த வார்த்தை சொன்ன போது ஜனங்களால் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாம மௌனம் சாதித்தார்கள். நீங்க எப்படி இன்னைக்கு இத்தனை வருஷமா செய்தி கேட்கிறோமே, இரவு ஜெபம் நடத்தினோமே, வாராந்திர உபவாச ஜெபம் வியாழக்கிழமை தோறும் நடத்துறோமே,
செவ்வாய்க்கிழமை தோறும் பாடி ஆராதிக்கிறோமே. தேவனுடைய பிள்ளைகளே, அனுதினமும் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அனுதினமும் ஜூம் மூலமா நம்ம பிரயாசப்படுறோமே. மத்தியானம் 12லேருந்து 1 மணி வரைக்கும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, இவ்வளோ பிரயாசப்படுறோமே. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்களுக்குள்ள ஒரு சரியான ரட்சிப்பு வந்துருச்சா? உங்களுக்குள்ள இந்த 5 வருஷத்துல பல செய்திகள் மூலமா நான் ஒரு உள் உணர்வுல உருவாக்கப்பட்டுட்டேன். எங்க வீட்டில் ஒரு பெரிய ஒரு டோட்டல் சேஞ்ச் அல்லது டோட்டல் கமிட்மெண்ட் வந்துட்டு. சொல்ல முடியுமா ஐயா? அப்படி சொல்றவங்க ஒரு 2 வார்த்தை டெஸ்டிமனி எழுதுங்க, எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆமாண்டவரே, எங்களுடைய பிரயாசம் விருதாவாகலப்பா, நாங்கள் இவ்வளோ போராடுறோம் ஆத்துமாக்களுக்காக, நீர் சந்தித்தா இந்த குடும்பத்துக்காக தோத்துறோன்னு சொல்லுவோம். சாட்சி எழுதுனீங்கன்னா அதை வாசிப்போம். அப்போ கேட்கிற மக்களுடைய விசுவாசம் பெருகும். உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். எலியா கேட்கிறாரு, எந்த நினைவு நீங்க 2 நினைவுகள், ஹவு லாங், எவ்வளோ காலம், எவ்வளோ காலம் இன்னும் எனக்கு ஆண்டவரே நீங்க இந்த ஆசீர்வாதம், எனக்கு இந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம், எவ்வளோ காலம் கேட்டுக்கிட்டு இருப்போம், எவ்வளோ காலம் கேட்டுட்டு இருப்போம். ஒரு ஆவிக்குரிய எழுச்சி எனக்கு உண்டாச்சா? ஆவிக்குரிய ஒரு மறுமலர்ச்சி எனக்குள்ள வந்துட்டா? குறிப்பாக எனக்கு நான் யார் யாரோடு கசப்பா இருந்தேனோ அந்த கசப்பின் வேற நான் பிடுங்கி நான் ஒப்புரவாயிட்டேன்னு உங்களால சொல்ல திராணி இருக்கா? அல்லாவிட்டால் இந்த வியாதியோடு இருந்தேன், கர்த்தர் என்னை சுகமாக்கிட்டாரு. அன்பு தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. ஹவு லாங், எவ்வளவு நாள், எந்த மட்டும்? 2 நினைவுகள். யாக்கோபு 1:8 அவர் எழுதுறாரு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம், அதான் குந்தி குந்தி நடக்கிறான்னு எலியா சொன்னாரு. யாக்கோபு சொல்லுகிறாரு, தன் வழிகளில் எல்லாம் அவன் நிலையற்றவன், அன்ஸ்டேபிள் பர்சன். அன்ஸ்டேபிள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்னால் ஸ்டேபிளாக இருக்க முடியல. இதுதான் உபதேசம். ரட்சிப்பு, மனம் திரும்புதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தமாக வாழணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும். ஆமென். நீதி உள்ள நியாயாதிபதி வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படணும். இந்த ஸ்டேபிளான ஒரு சுவிசேஷம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அல்லது இல்லை இல்லை, அடிக்கடி விழுந்து எழும்பி விழுந்து எழும்பி, அடிக்கடி நான் சோர்ந்து போய், அடிக்கடி நான் தள்ளாடி, அடிக்கடி நான் பின்வாங்கி போகிறேன். பயப்படாதீங்க. யாக்கோபின் நிருபத்தில் நான் 1:8 வாசித்தேன்ல, அதே யாக்கோபு 4:8 என்ன சொல்றான்னு படிக்கலாமா? யாக்கோபின் நிருபத்தில் 4:8, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவைகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் சொல்லிட்டு, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் உள்ளவர்களே. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன் 1:8 சொல்றவர் 4:8 சொல்லுகிறார், இருமனம் உள்ளவங்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அப்ப இருமனம் வந்துட்டா இருதயத்துல பரிசுத்த குலைச்சல் வந்துடும். உலகத்தின் ஆவி மோதும் இருதயத்துல, இச்சையின் ஆவிகள் ஒரு பக்கம் மோதும் இருதயத்துல, உலகத்துக்கு அடுத்த காரியத்துல கவலை அதிகரிக்கும், கவலை அதிகரிக்கும். அதனால்தான் அதான் இருமனம். இருமனம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இந்த 2 நினைவுகள், இரு மனங்கள், அதனால் வரக்கூடிய விளைவுகள், 2 நினைவுகள், 2 தாட்ஸ் அல்லது 2 ஒப்பீனியன்ஸ் வந்துட்டாலே அந்த நடையில தடுமாட்டம் வந்துடும். 1000 கஷ்டம் வரலாம், 1000 போராட்டம் வரலாம், 1000 உபத்திரம் வரலாம். ஆனா என்னுடைய ஆவிக்குரிய நடை மாறக்கூடாது. நான் கற்றுக்கொண்ட உபதேசத்தை விட்டு விலகிடக்கூடாது. நான் கண்ட இயேசுவை விட்டு விலகிடக்கூடாது. நான் அறிந்த சுவிசேஷத்தை விட்டு நான் தூரம் போயிடக்கூடாது. சரியா?
இல்லை நான் தூரம் போயிட்டேன், எனக்கு ஒரு இழப்பு வந்துட்டு, நான் மனம் உடைஞ்சிட்டேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, தன் மகன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன் ரோடு ஆக்சிடென்ட்டில் இறந்து போனான். அவனை நினச்சி என் புருஷன் இறந்துட்டார்னாங்க. பாரம், ரொம்ப ரொம்ப பாரம். இன்றைக்கு இந்த பாரத்தோடு வாழ்கிற மக்கள் அநேகர், துயரத்தோடு வாழ்கிறவர்கள் எண்ணற்றோர் கணக்கற்றோர். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க மனம் தளராதீங்க, டோன்ட் கிவ் அப், மனம் விட்டுறாதீங்க. ஆனா 2 நினைவுகள் நடையை மாற்றுகிறது. அப்போ இருமனம் உள்ளவன் வழிகளில் நிலையான ஜீவியம் இருக்காது, ஸ்டேபிள் பர்சனாக இருக்க முடியாது. பைபிள் படிக்கணும் போல இருக்கும், சில நேரத்தில் பைபிள் படித்தாலும் புரியாது, சில நேரத்தில் கடமைக்கு பைபிள் படிக்க வேண்டியதாக இருக்குது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஆண்டவரே அப்படின்னு குழம்புகிற நேரம். எங்க இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும், இன்றைக்கு இது கர்த்தருடைய வார்த்தையை தவிர என் சொந்த வார்த்தை அல்ல. இன்னைக்கு சாயங்காலம்லாம் ரொம்ப உங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு உபவாச ஜெபம் ஆஃபீஸில் ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து அன்போடு சொல்றேன், அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கலங்கி தவித்தது போதும். 2 நினைவுகள், ஆலயத்து போனா ஒரு நினைவு, வீட்டுக்குள்ள வந்தா ஒரு நினைவு, ஆபீஸ் போனா ஒரு நினைவு, உலகத்துக்குள்ள போனா ஒரு நினைவு, ஊழியத்துக்குள்ள வந்தா ஒரு நினைவு. இப்படி இந்த நினைவுகளால என் நினைவுகள் பதறுகிறது. ஆண்டவரே என்னால தாங்க முடியலையே என்று குழம்பி போறேன். கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க. அந்த இருமனம் வந்துட்டுனா நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த குலைச்சல் வந்துருமா. அதனால எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். ஆண்டவரே 2 ஒப்பீனியன் வேணாம். என் ஒய்ஃப் ஒரு ஒப்பீனியன், நான் ஒரு ஒப்பீனியன், அல்லாவிட்டா நான் ஒரு ஒப்பீனியன், என் பிள்ளை ஒரு ஒப்பீனியன், ஒரே கன்ஃபியூஷன் வீட்டுக்குள்ள. ஆமென். பைபிளை படிக்கிற 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். அல்லாமல் இந்த பூமியில 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால கூடி வந்தா அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர்களுக்கு உண்டாகும். இதுதான் நம்முடைய ஏசப்பாருடைய வாக்கு தத்துவம். சோர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே கைகளை உயர்த்துங்க. ஆமாண்டவரே, டியூஸ்டேக்கு வர்ஷிப் டேன்னு வச்சிருக்கிறோம், தேர்ஸ்டேக்கு ஃபாஸ்டிங் டேன்னு வச்சிருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமைக்கு நைட் ப்ரேயர் அப்படின்னு வச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாட்டர்டேக்கு பைபிள் ஸ்டடின்னு வச்சிருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, 2 நினைவுகளோடு நான் வாழ்ந்தது போதும். இன்னைக்கு இந்த சகோதரன் வாயிலாக நீ என்னோடு பேசுனீங்க. ஆண்டவரே இயேசுவே நான் கூப்பிடுகிறேன். அப்பா, ஒரே உலகம் மாமிசம் பிசாசோடு கடந்து நான் மல்லு கட்டுறேன். எனக்கு ஒரு பூரண விடுதலை தாரோ அப்பா. யார் யாரெல்லாம் என் கூட கண்ணீரோடு ஜெபம் பண்றாங்களப்பா, இந்த நேரத்தில் லைவ்ல இருக்கிறவங்களும் இதுக்கு பிறகு அடுத்தடுத்த நாடுகள்ல, நேரங்கள்ல, சமயங்கள்ல பார்க்க போறவங்களுடைய இருதயத்தில் அவங்க ஜெபிக்கும் போது அவங்களுடைய சிந்தனைகள் ஒருமனப்படட்டும். ஆண்டவரே, வீட்டுக்குள்ள போராட்டங்கள் மாறட்டும். பிசாசினால் கட்டப்பட்ட வாலிப தங்கச்சிமார்கள் விடுதலை அடையட்டும். அப்பா அம்மா மேல இருந்த சாபம் பிள்ளைகளுக்குள்ள இருந்த சாபம் பிள்ளைகளுக்குள்ள, அந்த சாபங்களை சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்தீர் அல்லவா அப்பா. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் அல்லவா. உம்முடைய நாமத்தினால் அந்த சாபத்தின் ஆவிகளை முறியடித்து ஜெயம் எடுக்கிறோம். இந்த ஜபத்தை கேட்டு பதில் அளித்த என் ராஜாவுக்கு கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுங்க. ஆமென். இயேசு இயேசு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
சிலுவையே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய ரத்தத்தினால் என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினால் என்றும் விடுதலையே. திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா உலகமின் பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய ரத்தத்தினால் என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினால் என்றும் விடுதலையே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா ஒப்பு கொடுத்தீங்க, நல்லா ஜெபிச்சிங்க. உங்க உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானம். அது யார் கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா, அருமை ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுத்தாரு. அதனால நல்ல தைரியமா இன்னைக்கு இரவு சாப்பிட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு படுங்க. 5:30 மணிக்கு அனுதினமும் ஆவியானவரோடு கலந்து கொண்டீங்க, ரொம்ப நன்றி. அதனால் விட்டுறக்கூடாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன, இடையில சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கல, டிவி தான், எங்கள் டிவி சேனல் அந்த அதிசயம் ஷம்மா டிவி வருது, அது மூலமாக தான் பார்க்குறேன்னா, நான் டிவி மூலமாக இந்த ஊர்லேருந்து தினந்தோறும் பார்க்குறேன். அளவிட்டால் நான் வந்து செல்ஃபோனை வச்சு தான், செல்ஃபோன் மூலமாக யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அளவிட்டால் செல்ஃபோன் தான், ஆனால் யூடியூப்பை டிவியில் கனெக்ட் பண்ணி ஸ்மார்ட் டிவின் மூலமாக பார்க்குறேன், இந்த ஊர்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் எந்த விதத்தில் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்கிறீங்கன்ற ஒரு புள்ளி விவரங்களை எடுக்கிறது தான் இதனுடைய காரியம். பிரைஸ் காட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. 7202250636க்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு போங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேங்க்யூ. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பு முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது.